ரோட்டோரமாக படுத்துக்கிட்டு அவங்க கூட அந்த வேலை செஞ்சுருக்கேன். பில்டிங் கல் மண்ணெலாம் ஏற்றுவேன். அப்புறம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி சக்கராலைக்கு கொக்கி மாட்டோம்ல, கரும்பு வரும், அதெல்லாம் கொக்கி மாட்டி அரைக்கிற இடத்துக்கு அமுச்சு விடுவோம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பீங்க? இப்போ என்ன சொல்கிறது? ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 2 வேலை பார்த்துருவேன் சார். கம்பெனிக்கு போவேன், காலையில் 8 to சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அதனால எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க ஆக்சுவலாக? காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பேன் சார். எந்திரிச்சு வீட்டில் தண்ணி பிடிக்கணும், ஏன்னா தண்ணி பக்கத்தில் இல்லை. ரீசெண்டாக இப்போ தான் எடுத்தோம். தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நான் வேலை கிளம்பிவிடுவேன். 8 மணிக்கு சாப்பாடு அதுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. எடுத்து நான் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே லோக்கலில் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இந்த வீடு ஷிஃப்டிங் ஒர்க் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க, இல்லை சிமெண்ட் மூட்டை வந்து அன்லோடிங் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பல்க் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரி உள்ள பல்க் என்ட்ரியில், அதில் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாம்பர் க்ளீன் பண்ணுறது, ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுலாம். அதுக்கு வந்து அந்த டைமில் போயிடுவோம் சார். இப்போ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வேலை பார்க்குறீங்கப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கலாம்? 1000 to 1200 கிடைக்கும் சார். அது ரெகுலர் இல்லை, சீசனுக்கு தகுந்த மாதிரி. 2-3 வேலை பார்த்தா அவ்வளோதான் சார். ஏன்னா கம்பெனியில் 450 ரூபா தான் ஷிஃப்ட்டுக்கு சம்பளம். இப்போ ஒரு மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு செலவுக்குன்னு ஒரு தொகை எவ்வளோ இருக்குது சார்? மினிமம் ஒரு 15000 ரூபா தேவைப்படும் சார். ஆனால் நான் ரெகுலராக இந்த எல்லா வேலைக்கும் என்னால் போக முடியாது. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 8லேருந்து 10 நாள் நான் இந்த எல்லா வேலைக்கும் ஒரு 3 வேலைக்கு 2 வேலைக்கு நான் போயிடுவேன். ஏன்னா நான் இஎம்ஐ கட்டுறேன், லோன் இருக்குது, அது போக வீட்டு செலவு இருக்குது. பையனை வந்து ப்ரைவேட்டில் தான் போட்டிருந்தேன், அது படிக்க வைக்க முடியாதனால இப்போ திரும்ப கவர்மெண்ட்டில் போட்டேன். டிவி எங்கள் வீட்டில் 12 வருஷமாக டிவியே கிடையாது. என் ஒய்ஃபு கொஞ்சம் எல்லாமே இருந்தா, என்கிட்ட வந்து இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்போ ரீசெண்டாக டியூ போட்டு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் வாங்கி வச்சேன் சார். அதுக்காகவே ஓடிட்டுருக்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு இப்போ 2லேருந்து 3 வேலை வரைக்கும் பார்க்குறீங்க. இதில் எது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல ஆனால் நான் செய்கிறேன்? ஃபேக்ட்ரியில் தான் சார், இந்த சாம்பர் கிளீனிங் ஒர்க் தான் சார். மழை டைமில் மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே ட்ரைனேஜ்லாம் நிறையா இருக்கும். டாய்லெட் பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் போயிட்டு இந்த தூசு எல்லாம் அடைச்சிக்கும். அந்த ட்ரைனேஜ் இறங்கி க்ளீன் பண்ணோம். இறங்கியா? உள்ளே இறங்கணும் சார். இவ்வளோ ஆழம் இருக்கும். ரேக்கு கொடுத்துருவாங்க, கம்ஃபர்ட் கொடுப்பாங்க. நம்ம மேலே நின்று ரேக்கால் அள்ளி மேலே தூக்கி போடணும். அதில் ஆணி தான் அடிச்சிருக்கும், வெல்டிங் பண்ணி வராது மோஸ்ட்லி. அப்போ என்ன ஒன்று, அது கழண்டுட்டு ஒரு சில நேரத்தில் உள்ளே விழுந்துடும். அப்போ வந்து உள்ளே இறங்கி தான் ஆகணும், மேலேருந்து எடுக்க முடியாது கையை. நீங்கள் சொல்ல செப்டிக் டேங்க் உள்ளே இறங்கியா? இல்லை சார், ட்ரைனேஜில் செப்டிக் டேங்க் உள்ளே இறங்கிடும். எப்படின்னா அந்த இதில் இருக்கிறது அது ரொம்ப நாள் கைவிடப்பட்டதாக இருக்கும், ரொம்ப வருஷமாக கிடக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக்ட்ரியில் திரும்ப அதை வந்து ரீயூஸ் கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒரு டீமாக ஒரு 5 பேர் 6 பேர் உள்ளே இறங்கி மாற்றி அள்ளி கொடுத்து. செப்டிக் டேங்க் உள்ள? ஆமாம். பட் அது செப்டிக் டேங்க் உள்ள அது இறங்கக்கூடாது, அது கேஸ் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம் சார், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தீக்குச்சி மாதிரி கொளுத்தி போட்டுருவோம். உள்ளே போட்ட உடனே லைட்டாக ஃபயர் ஆகிட்டு அது ஏதாவது விஷவாயு இருந்தால் இதாகிடுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி அள்ளி தான் சார் ஆகணும். அந்த இடத்துல மிஷின்லாம் கொண்டு விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் ரொம்ப ஒரு க்ளோஸில் இருக்கும். இங்கே மாஸ்க்கு கொடுப்பாங்க, நம்ம போய் தான் ஆகணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லீகலாக தான் அந்த வேலையை நம்ம உள்ளே போய்ட்டு செய்வோம். லீகலாக வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஆனால் என்னோடய கோல் வந்து நான் செட் பண்ணி வச்சிட்டேன் சார். எல்லோரும் வேலைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேலையிலே இருந்துரு, வேறு எங்கேயும் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், லெக்சரர் ஆகணும் தான் சார் என்னோடய ஆசை. ஆனால் அது ஆக முடியல. ஆனால் படிக்கணுங்கிறத கோல் செட் பண்ணிட்டேன். படித்தா மட்டும் தான் இதுலேருந்து நம்ம ரிலீஃப் பண்ணி நம்ம ஃபேமிலிலேருந்து எங்கள் வீட்டிலே நான் தான் சார் வெளியில் வந்திருக்கிறேன். படித்தா தான் வர முடியும் தெரிஞ்சதுனால படித்தேன் சார். எல்லாருமே வந்து சாயங்காலம் வந்தால் படிக்க போயிடுவாங்க, எனக்கு அந்த டைம் கிடைக்காது. சாயங்காலம் ஆனால் கோயிலுக்கு பூஜை பண்ண போகணும், அந்த டியூட்டி இருக்கனால ஸ்கூலில் வச்சே படிப்பேன். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, பிடி பீரியடில் போய் படிப்பாளே அப்படிம்பாங்க. ஆனால் நான் வந்து படிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பேன். அப்படி படித்து 10th வந்து 460 எடுத்துட்டேன் சார். எடுத்து சங்கர் பாலிடெக்னிக் அங்கே இருந்துச்சு, அங்கே போய்ட்டு எனக்கு மெரிட்லேயே சீட் கிடச்சி அதில் 3 years படித்தேன். அதுக்கிற கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டேன். அப்போது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு வந்து 27 மேரேஜின்னு பண்ணால் அந்த பொண்ணு புது வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி 27 புது வீடு கட்டி என் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டுக்கு தான் சார் கொண்டு வந்தேன். சூப்பர். ஆக்சுவலாக என்ன படிச்சு முடிச்சிங்க? ஆக்சுவலாக டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். சூப்பர். ஓகே. இப்போ வந்து 33. என்னோட நெக்ஸ்ட்டு கோல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃப்ரீயாக ஒரு ஸ்கூல் கட்டணும், ஐசிஎஸ்சி சிலபஸில் படிக்கிறவங்க எல்லாமே ஃப்ரீயாக படிக்கணுங்கிறது என்னோட லைஃப் டைம் கோலாக செட் பண்ணிடுவேன் சார். கண்டிப்பாக 50 yearsக்குள்ள அதை பண்ணிடுவேன். ஓகே. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு செட்டில் ஆகிட்டா, இல்லை இப்போ நீங்கள் வேறு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போவும் வந்து ஹோம் லோன் போட்டனால கொஞ்சம் ஒர்க்கெலாம் சொல்கிறேன் சார். நான் சொல்கிறேன் அந்த ஆமாம், அதனால் எக்ஸ்ட்ரா பேசுறதுக்கெலாம் போவோம். எனக்கு அது ஆங்கரிங் பண்ண போவான். எல்லாம் யூடியூப் சேனல் வச்சு நடத்து தான் இந்த உங்களை மாதிரி பேசுறதுக்கெலாம் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். அதில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது பண்ண முடியலேன்னு எனக்கு ரொம்ப கவலைப்படுவேன். அவனுக்கு வந்து காலேஜில் புரியுத மாதிரி சொல்லி கொடுப்பான் சார். என்னால் திரும்ப கரஸில் படித்தேன், மேக்ஸு சூப்பராக போடுவான். ஆனால் அவன் சொல்லி கொடுத்தா படிக்காத பிள்ளைகளே படிக்குமா, நான் சுமாராக தான் படிப்பேன். என்னையவே அவளை அழகாக பாஸ் பண்ண வச்சுட்டான், நல்லா படிப்பான். அவங்க வந்து 8th முடிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க சார். ஒரு 10 years கழிச்சு மறுபடியும் வந்து டீச்சர், அதாவது ஊட்டச்சத்தில் டீச்சர் ஆகணும்னா 10th குவாலிஃபிகேஷன் வேணும். அதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து வந்தாங்க. மேக்ஸ் மட்டும் அவங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் மேக்ஸ் மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ 10th பாஸ் ஆகி அவங்க டீச்சர் ஆகிட்டாங்க. ஆமாம், டீச்சர். என்னை ஆக்குறது அவன் தான் சார். என்னை அவன் டெய்லி காலேஜ் போய்ட்டு எனக்கு சொல்லி கொடுப்பான். இப்போ உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் ஃபினான்ஷியல் எவ்வளோ இருக்குது?
இப்போ என்ன சுச்சுவேஷன் உங்களோட சம்பளங்கிறதுல எவ்வளோ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஒரு 80,000 மேலே வருது சார். ஆக்சுவலாக ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது கேட்கும் உங்களுக்கு என்ன தோணும்? ஆக்சுவலாக நம்ம கூட வந்தவங்களுக்கு இவ்வளவு பெயின் இருக்குன்னு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி அமையலையா சார் அது? சார் எனக்கு இருக்குது, அதே மாதிரி என்னோட ஒர்க்கு அந்த மாதிரி ப்ரெஷர் சார். என் ஒர்க்கில் வந்து அவங்களை கரெக்டாக கவனிக்க முடியல. உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், பட் ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்கப்போ பாரம் வந்து 2 பக்கமாக குறைஞ்சா தானே சரியாக வரும். இப்போ 2 பக்கம் குறையாம ஒரு பக்கமே பாரம் ஏறிட்டே போச்சு அப்படின்னா இப்போ அது எவ்வளோ நாளைக்கு அவங்களால தாங்க முடியும்? ஒரு பெண் ஓடலாம், எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்னு இருக்குல்ல. இவ்வளவு பிரச்சனையோட நாளைக்கு ஒரு 9 வருஷமாக சரியாக தூங்காமல் ஒருவேளை சாப்பாடுலேயே ஒருத்தவங்க ஓடினாங்கன்னா அவங்க உடம்பு எந்த கண்டிஷனில் இருக்கும்? அவங்க உடம்பு அன்கண்டிஷன் தான் இருக்கு. அடுத்து இப்போ கார்மெண்ட்ஸ் வேலைக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. நான் வேணான்னு சொல்லும் போதே போயிட்டுருக்காங்க. எப்படிங்க சார் போகாமல் இருக்க முடியும்? அவங்க டியூட்டிக்கு முடிச்சுட்டு வராங்க. நான் கேட்டால் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், என் உடம்பும் டயர்டாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தாங்க சார். அவர் டியூட்டி விட்டு வந்தால் கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு குழந்தைங்க கூட ஃப்ரீயாக ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நான் அடுத்த வேலை கண்டினியூ பண்ணிடுவேங்க சார். ஏன் நீங்கள் அதை பண்ண வேண்டியது? அது வந்து அவர் சொல்லி தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு சார். என்னுடைய ஒர்க்குனால நான் வந்து டயர்டாகிடுவேன். பையன் வந்து அதெல்லாம் விடுங்க சார். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை சாப்பிட்றீங்க? நான் 3 நேரமும் சாப்பிடுவேன் சார். அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க? அவங்க 1 நேரம் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன இதிலே தெரியலையா எவ்வளோ பாரபட்சமாக இருக்குது அப்படின்னு? இப்போ நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்க, உங்களால் போயிட்டு வர முடியுது, ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுறீங்க. அவன் தினமும் 4 மணி நேரம் தூக்கத்தில் வச்சு ஓடுறாங்க. அவங்க வந்து சாப்பிட்றது ஒரு வேளை சாப்பிட்றாங்க, 2-3 வேளை பார்க்குறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாரம் ஃபுல்லாக அவங்க பக்கத்தில் விழுந்திருக்கு. இதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே இல்லையே. அதில் அதான் அவங்க எதிர்பார்க்காங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வரீங்க, நீங்கள் வேலை பார்க்கலன்னு சொல்லலை, வேலைக்கு போயிட்டு வரீங்க, ஆனால் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க, கொஞ்சமாவது நீங்கள் ஒத்தாசையாக இருங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களே. வீட்டில் ஒர்க்கெலாம் பண்ணுவேன் சார், வீட்டு ஒர்க்கெலாம் பார்ப்பேன். ஆனால் பையனுக்கு வந்து சொல்லித்தர அளவுக்கு நான், ஏன்னா அவன் சிபிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறது விட்டு எனக்கு அந்த மைண்டு கொஞ்சம் செட் ஆக கடன் பிரச்சனை மாட்டேங்குது சார். அந்த ஸ்கூலில் சேர்க்க வேணாங்க, உங்களால் சொல்லித்தர முடியாது, வேணா விட்டுருங்க, நான் படிக்க வச்சுக்கிறேன் சாதா ஸ்கூல். இல்லை நான் கஷ்டப்பட்டுட்டேன், அவனாவது கொஞ்சம் நல்லா சார். இருக்கட்டும். என்னை இங்கிலீஷ் படிக்க ஸ்கூல் வைக்கிறதுக்குலாம் எங்கள் வீட்டில் சோர்ஸ் இல்லை சார். நான் வந்து 12th முடித்து ஐடி தான் படித்தேன். அடுத்து டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். ஒரு 6 மந்த்லேயே நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் சார். அதனால் பையனை வந்து படிக்க வச்சு ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து அவனை வந்து ஃப்ரீ கேஜிலேருந்து நான் சிபிஎஸ்சியில் கொண்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் அவங்க பேசுகிறதையும் பாருங்கள், நீங்கள் பேசுகிறதையும் பாருங்கள். அவங்க பேசுகிறதுல உழைப்பு, அதுக்கான சம்பாத்தியம், அடுத்ததுக்கான இலக்கு அதுதான் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசுறது முழுசாக காரணம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் காரணம் தான் சொல்லிட்டே இருக்கீங்க, இது பண்ண அது பண்ணுன்னு காரணம் தான் சொல்லிட்டு தவிர அதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணலை. ஆமாம் சார். உங்கள் ஃபேமிலி கஷ்டத்தை அவங்க தான் ஓடுறாங்க. அதான் நீங்கள் ஏற்றுக்கிறதுனால ஒன்றும் மாறாது. நீங்கள் ஏற்றுக்கிறதுனால எதுவும் மாறாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டதை தாண்டி நீங்கள் மாறணும். நீங்கள் ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல என்ன மாறும் நினைக்கிறீங்க? நீங்கள் மாறாமல் எதுவுமே மாறாது. நீங்கள் அவங்க கேட்குறது என்ன, குடும்பத்தில் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்குங்க, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதுமானது நினைக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் இந்த வேலைலாம் பார்க்குறேன்னு தாண்டி பிள்ளைகளை பார்த்துக்கிறதும் நம்மளோட கடமை தானே. வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தால் தீர்வாயிடுமா? இப்போ அவங்க வந்து நான் தான் வேலை பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் பிள்ளைகளை பார்க்காம விட்டா யார் பார்ப்பா? உங்களுக்கு நல்லா வாழணும்னு ஒரு ஆசை ஒன்று இருக்குல்ல, இப்படி ஒரே வாழணும் ஒரு ஆசை தான் சார். என் 2 குழந்தைங்க, என் வீட்டுக்காரு, ஒரு நல்ல சின்ன வீடாக இருந்தாலும் கட்டி ஒருவேளை சாப்பாடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அன்னைக்கு வேலையே இருக்கக்கூடாது. அன்னைக்கு வேலையே எதுவுமே இருக்கக்கூடாதுங்க சார். பாஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் உழைச்சிட்டீங்க. இனிமேல் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இவ்வளவும் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கணும்.